இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால பிரியாணி நண்டு இறால் இதெல்லாம் செய்யலான்னு இருக்கேன் அத்தை. இந்த வீட்டில் நான் மாமியார்னு இருக்க வரையும் நீ என்கிட்ட தான் கேட்டு சமைக்கணும். நீ ஏன் சொந்தமாக எதுவும் செய்யக்கூடாது, புரியுதா? கிளவி என்னத்த சொல்ல போறான்னு தெரியல. சமைக்கணும் வேற. கடவுளே இன்னைக்கு ஃபுல்லா சமைக்கட்டு தானா? பிரியாணி நண்டு இறால் வாங்கி சம. இதை தானே நானும் சொன்னேன். நீ சொல்லலாம், ஆனா அது செய்யலாமா செய்யக்கூடாதுன்றது முடிவை நான் தான் எடுக்கணும். போய் செய்ய போ. பைத்தியம். வெங்காயத்தை உரிச்சு வச்சிருங்க, தக்காளியை நறுக்கி வச்சிருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சிருங்க. நான் இந்த அப்பா எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த வேலைலாம் என்கிட்ட எவ்வளோ வேலை வச்சுக்காத, புரியுதா? போய் நீயே எல்லாம் செய்ய ஒண்டியா. என்னால் முடியல, இடுப்பெல்லாம் வலிக்குது. நான் போய் செத்த படுக்கிறேன். வேலை மட்டும் நல்லா வாங்கிக்கும் கிளவி. நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லி பண்ணவே பண்ணாது. அவங்களே இடுப்புலி வந்துடும், கை கால் வலி வந்துடும், மூட்டை நட்டுக்குது, கால் புட்டுக்குதுன்ட்டு. அம்மா எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்கம்மா. அவர் வீட்டு சைடில் இருந்து சமைக்க சொல்லி உயிரை வாங்குறாங்கம்மா. என்னால் ஒரு ஆளாக சமைக்க முடியலம்மா. கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் உரிச்சு கூட. அட எடுத்துட்டு வாடி, நான் உரிச்சு தரேன் உனக்கு. பரவாயில்லையே, மகளை கூப்பிட்டு உட்கார வச்சு சமைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன் மாமியார். மருமகளை எங்கள் மக வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்களா, அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணல என் மகளுக்கு. அதனால எல்லாம் உரிச்சுட்டு இருக்கேன். வா நீ வந்து உரி. சீ ஒன்றியமா எவ்வளோ கஷ்டப்படுவா பாவம் இல்ல அவ.